ஒரு நாட்டின் அணு திட்டத்தை ஒரு குண்டு இல்லாமல், ஒரு சுடும் சத்தம் கூட இல்லாமல் முழுக்க சிதைக்க முடியும் என்று சொன்னால் நம்புவீர்களா? 2010இல் உலகம் அமைதியாக இருந்தபோது ஒரு தெரியாத தாக்குதல் நடந்து கொண்டிருந்தது. அது ஒரு வைரஸ், ஸ்டக்ஸ்நெட். இது சாதாரண மால்வேர் இல்லை. இது குறிப்பாக ஈரானின் நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் ஃபெசிலிட்டிகளை டார்கெட் செய்தது. இந்த வைரஸ் சென்ட்ரிஃபியூஜ் என்ற மிக முக்கியமான இயந்திரங்களுக்குள் புகுந்து அவற்றின் வேகத்தை மெதுவாக மாற்ற ஆரம்பித்தது. வெளியில் எல்லாம் சரியாகவே தெரிந்தது, ஆனால் உள்ளே இயந்திரங்கள் தானாகவே அழித்து கொண்டிருந்தன. மிக ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இந்த அட்டாக்குக்கு பின்னால் இருக்கிறது என்று கூறப்படுவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் மற்றும் இஸ்ரேல். அவர்கள் நேரடியாக போராடவில்லை, ஆனால் ஒரு இன்விசிபிள் சைபர் வெப்பனை பயன்படுத்தினார்கள். ரிப்போர்ட் சொல்லுவதுபடி ஈரானின் நியூக்ளியர் புரோகிராம் பல மாதங்கள், சிலர் சொல்வது போல வருடங்கள் பின்னுக்கு தள்ளப்பட்டது. ஆயிரக்கணக்கான சென்ட்ரிஃபியூஜ்கள் பாதிக்கப்பட்டன. இது ஒரு எச்சரிக்கை. இன்றைய உலகில் போர்க்களம் நிலத்தில் இல்லை, அது நம் கண்களுக்கு தெரியாத கோடுகளில் இருக்கிறது. ஒரு சைலண்ட் வைரஸ் ஒரு நாட்டின் சக்தியை மண்டியிட வைத்த நாள் அது.